Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 473 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒயிட் பியர்டு அந்த மொத்த இடத்தையுமே கண்ணா பின்னான்னு கண்டம் பண்ணிட்டு இருந்தாருல. அண்ணன் பார்த்து என்னாச்சு, அந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பனிங், அந்த ஓப்பனிங்குள்ள நம்ம லூஃபி விழுந்துட்டான். அட நம்ம பையதான் ரப்பராச்சே, எப்படியும் சல்லுன்னு கை நீட்டி எஸ்கேப் ஆயிலான்னு சொல்லிட்டு கையை நீட்டுனா கையை நல்லா நீளமா வந்துருச்சு. ஆனா பிடிக்கிறதுக்கு அங்க எதுவுமே இல்ல. அவ்வளவுதான் ஐயோன்னு ரிட்டர்ன் விழும்போது டப்புன்னு யாரோ வந்து பிடிச்சிருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிம்பை. அதான் லூஃபிக்கு ஒரு பஞ்சாயத்துனா தலைவர் எங்க இருந்தாச்சும் வந்துருவாரு. இப்ப லூஃபிக்கு என்னன்னு காண்டாவும் தெரியுமா, இந்த ஒயிட் பியர்டு இப்படி கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணாருன்னா நேவி ஆளுகளுக்கு மட்டும் இல்ல அவங்க ஆளுகளுக்குமே பஞ்சாயத்து தானே. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு கேட்பான். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்னு அவங்க ஆளுகளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே அவனுக்கு சேஃப்டியா எவாக்குவேட் ஆயிட்டானுங்களாமா. அப்ப நம்ம தான் இப்படி இருக்கோமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடம் மறுபடியும் நார்மல் ஆயிரும். அந்த டைம் அந்த நேவி ஆளுகள்லாம் ஒரு வழி ஆயிட்டானுங்க. சொல்ல போனா இதுதான் இந்த உலகத்தோட எண்டோங்கிற மாதிரி முடிவுக்கே வந்துட்டானுங்க. அப்படி ஒரு மரண பீதிய 2 செகண்ட்ல ஒயிட் பியர்டு காமிச்சிட்டாரு. என்னமோ ஒரு வழி ஆயிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க பில்டிங்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இப்போ வாழாத பில்டிங்னு சொல்ல முடியாது, குப்பமேடுன்னு சொல்ல முடியாது. சரி, நீங்களே ஏதாச்சும் ஒரு பேரை வச்சுக்கீங்க. இப்பதான் இவங்களுக்கு தெளிவா புரியுது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட்டால என்னென்னலாம் பண்ண முடியும்னு. ஜானு ஒரு ஜெயண்ட் பயங்கரமா சீனை போட்டு வந்தானே, அவன் வேற லெவல்ல மூச்சு வாங்கிட்டு இருப்பான். இன்னும் அவனை அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள இப்படி மூச்சு வாங்கினானா. அண்ட் ஆல்சோ மிரண்டுட்டான் இந்த அளவுக்கு ஒரு பவரான்னு. ஆனா நேவியோட ஜஸ்டிஸ்ங்கிற பேரால இவங்க யாரையுமே அவன் உள்ள விட மாட்டானாமா. நான் நேர்மையா நின்னு உங்க எல்லாத்தையுமே தடுப்பேன்னு சொல்லி மறுபடியும் ஒயிட் பியர்டை வெட்டுறக்காண்டி ஓங்கி கத்தி எடுப்பான். அவரு ஃபர்ஸ்ட் ஜிம்பிளா ஒரு ஜம்ப போட்டு அப்படியே ஏர்ல ஒரு போஸ கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு குத்து ஊத்துவாரு. அப்படியே ஏர்ல பயங்கரமா கிராக் விழும். அந்த ஜெயண்ட தாண்டி ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் ஒன்னு பிச்சுக்கிட்டு வரும். அந்த அட்டாக்கு நேரா நின்னுட்டு இருந்த நேவி ஆளுகெல்லாம் ஐயோ அந்த ஃபோர்ஸ் நம்மள நோக்கி தான் வருதுன்னு சொல்லி அங்க இருந்து அடிச்சு பிடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுவானுங்க. அது என்னவோ அந்த பில்டிங் எல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு நேரா நம்ம ஏஸ் இருக்க இடத்த நோக்கி தான் போகும். அங்க வச்ச பஞ்சு அவ்வளவு தூரம் போயிருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு பவர். சென்கோக்கு அப்படியே கேஷுவலா பாத்துக்கிட்டு இருப்பான். என்ன கரெக்டா பக்கத்துல போய் ஸ்டாப் ஆயிரும். எல்லாம் என்ன ஆச்சு, ஸ்கஃபோல்டே காலி ஆயிருச்சான்னு சொல்லி அப்படியே லுக் விடுவாங்க. ஒன்னு ஆகல, அது மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கும். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், பைரட்ஸுங்க யாராலையுமே நம்ப முடியல, எப்படி அதை தடுத்தாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அந்த 3 அட்மிரல்ஸும் நிப்பாட்டேங்கிற மாதிரி கையை நீட்டிட்டு அவனுங்க பாட்டுக்கு நிக்கிறானுங்க. அதாவது இவங்க தான் தடுத்திருக்கானுங்க. போச பாத்தீங்களா, தள்ளுங்கிற மாதிரி இல்ல. உடனே அவக்கீச்சு இருந்துகிட்டு, ஆமா ஏன் இன்னுமே அந்த வாலை ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு கேட்பான். மூலகட்ட மூதேவி எல்லாமே உன்னோட ஐஸ் ஆளதாண்டா, சட்டு புட்டுன்னு அதை மெல்ட் பண்ணி சரி பண்ற வழிய பாருங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க மத்த பைரட்ஸுங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவானுங்க. ஏன்னா ஒயிட் பியர்டோட ஷாக் வேவ்ஸையே இவனுங்க தடுத்திருக்கானுங்கன்னா அது சாதாரண விஷயமே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களால நம்பவே முடியல. அந்த டைம் தான் நம்ம ஜோசு வந்து என்ன சொல்லுவான், இப்ப அவனுங்க பேலன்ஸ்டா இருக்கானுங்க. சோ உள்ள பூந்து கொஞ்சம் பொலன்னு பொலந்து கட்டி எல்லாத்தையுமே கலச்சு விட்டுட்டானுங்கன்னா இந்த பஞ்சாயத்தையில ஈஸியா ஏசா காப்பாத்திடலாம். அண்ட் நம்ம ஒயிட் பியர்ட் பண்ண அட்டாக்ல அந்த இடத்துல ஒரு பெரிய கேப், அந்த கேப் வழியா உள்ள போயிடலாம். இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ். வாங்க ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் உள்ள பூந்து பொலந்து கட்டலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்க. நேவி ஆளுகளை விடாம மறுபடியும் கண்ட மெனிக்கு சுட ஆரம்பிச்சிருவானுங்க. ஒன்னு மட்டும் இந்த அட்மிரல்ஸுக்கு நல்லா புரியுது, ஒயிட் பியர்டோட கூட்டம் எல்லாம் நேவி மேல கொல்ல கால இருக்காங்கன்னு. ஏன்னா அவனுங்க பண்றதெல்லாம் ஃப்ராடுத்தனம் தானே. ஜஸ்டிஸ காப்பாத்துறது அதெல்லாம் ஓகே தான், ஆனா நேர்மையா பண்ணும்ல. நேர்மை இல்லன்னா அப்ப இவங்களுக்கும் பைரட்ஸுகளுக்கும் என்ன வித்தியாசம். சரி, இப்ப அந்த சென்கோக்கும் இன்னுமே அந்த வால்ஸ பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு இன்னுமே பவர் பத்தலன்னு தெரிஞ்ச உடனே சிட்டில இருக்க மொத்த பவர்ஸையுமே டைவர்ட் பண்ணி இந்த வாளுக்கு கொடுக்க சொல்லிடுவான். அப்பதான் அந்த ஐஸ் கட்டியும் மீறி அதுகளால மேல வர முடியும்னு. அதான் சிட்டியா நாசமா போயிருச்சு இல்ல, இதுக்கப்புறம் அங்க பவர் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, இது ஒரு நல்ல முடிவு தான். இங்க மேரத்தான் ஓடிட்டு இருந்த லூஃபி ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அந்த ஸ்கேஃபோல்டுக்கு வந்து சேரல, செவுத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். அவ்வளவுதான் சார், ரைட். இதுக்கப்புறம் உடஞ்ச பாதைக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஸ்ட்ரெயிட்டா மேல இருக்க தூணை பிடிச்சி சல்லுன்னு பறந்தே நம்ம ஏஸ் கிட்ட போயிடலான்னு சொல்லி குடிச்சிட்டான், குதிச்சிட்டான், பறக்க ஆரம்பிச்சிட்டான். பையன் என்ன பண்ணிருக்கணும், கையை விட்டுருந்தானா சல்லுன்னு ஏஸ் கிட்ட போயிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா இங்க மொத்த பவரையுமே அந்த வாளுக்காண்டி திருப்பி விட்டு ஆன் பண்ணி விட்டுருவானுங்க. சோ அது என்ன ஆயிரும், அந்த என்சர்க்லிங் வால் வந்து சல்லுன்னு மேல வந்ததுனால நம்ம லூஃபியோட கையை தட்டி விட்டுரும். சோ பைய போத்துன்னு கீழே வந்துருவான். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க டப்புன்னு அடுக்கடுக்கா வால் மேல வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணிருக்கானுங்கன்னு அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தா இவங்க இருக்க இடத்த மொத்தமா சுத்தி வளர்ச்சிட்டானுங்க. சொல்ல போனா இது ஒரு ஜெயில் மாதிரி. இப்ப நடுவுல விட்டு வச்சு செய்யலாம். என்னடா பெருசா செவரு தானே போட்டீங்க, அடிக்கிற அடியில பிச்சுக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓங்கி அடிப்பான். அவன் அடிச்ச வேகத்திலேயே அவன் ஆயுதம் சல்லியா செதறிடும். சரி, அது ஏதோ முன்ன ஏகப்பட்ட சண்டை போட்டதுனால ஏதாச்சும் இடையில டேமேஜ் ஆயிருக்கும், அதனால உடஞ்சிருக்குன்னு வச்சுக்குவான். இன்னொருத்தன் கெனான வச்சு சுடுவான். அப்பவுமே அதுக்கு ஒண்ணு ஆகல. அடிச்ச இடத்துல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் விழுந்தாவாச்சும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது கூட அந்த வால்ல ஆகல.
அப்படின்னா அந்த திக்கான ஸ்டீலால உருவாக்கி இருக்கானுங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, இந்த ஸ்டீல் செவுரு தண்ணி கடியில இருந்து தானே மேல வச்சு, அதுவும் உப்பு தண்ணி கடியில இருந்து, அப்புறம் எப்படி ஸ்டீல்ல இந்த வாழை பண்ணானுங்க? தூரு புடிச்சு இத்துறாது. சரி இக்க மாத்துவானுங்க. இங்க பைரட்ஸுங்க எல்லாத்துக்கும் காண்டாயி என்ன சண்டைக்கு வர்றீங்களா இல்லையா அந்த அளவுக்கு பயமா அப்படி இப்படின்னு உசுப்பேத்தி விட்டவனே காண்டாயிட்டானுங்களோ என்னமோ தெரியல. அங்க சின்ன சின்னதா கேப் வச்சிருந்தானுங்க. அந்த கேப் வழியா திடீர்னு பீரங்கிய உள்ள சொருகிடுவானுங்க. இப்படி நடுவுல விட்டு லைனா ரவுண்டு கட்டி வச்சா என்ன ஆவறது? தோழி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டானுங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அத்தனை இடத்துலயுமே அந்த வாழை கொண்டு வந்துட்டானுங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த வாழை கொண்டு வர முடியல. எங்கன்னா அந்த ஓர் வந்து படுத்து கிடக்குறானே அந்த இடம். ஏன்னா அவனோட வெயிட்ட மேல தூக்கிட்டு அந்த வாழை கொண்டு வர முடியல. இடையில பிளாக் ஆகிடுச்சு. சும்மா வாடா அண்டாவா சோற கொடுத்து ஒயிட் பியர்டு வளர்த்தி வச்சிருக்கான். அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இவனை நவுத்தி போடவும் முடியாது. அவன் உடம்புல இருந்து வர பிளட் அப்படியே கீழே போயிட்டு இருக்குது. அங்கதான் அவங்களோட மொத்த சிஸ்டமும் இருக்குது. அதனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. சென்கோக்கு கொல்ல காண்டாவும் இப்படி ஆயிருச்சேன்னு ஏஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்படி ஆயிருச்சேன்னு அந்த டைம் இந்த ஸ்காடுக்கு செம்ம ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு செத்து போய் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்ல. அப்படி இருக்கும்போது உயிரோட இருக்க ஏன் நம்மளால முடியாதுங்கிற மாதிரி வெறியாமா. ஒயிட் பியர்டுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஓரங்க இருக்கிறது மட்டும்தான். அதனால இன்னும் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அங்க சென்கோக்கு விடுற மாதிரி இல்ல. அகைனு கிட்ட சொல்லி அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவான். அவனும் உடனே அவன் ரெண்டு கையுமே அப்படியே லாவாவா மாத்தி அப்படியே சும்மா டப்பு 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 டப்புன்னு மேல சுட்டு விடுவான். ஏதோ வானவேடிக்கை மாதிரி இருக்கும். லூஃபி எல்லாம் பார்த்துட்டு பேந்த முழிப்பான். என்னடா இது ஃபயரிங் லாவா ஃபிஸ்டா? ஏர்லயே விளையாண்டுட்டு இருக்கானேன்னு. ஆமா மெண்டல் பைய எதுக்கு மேல சுட்டான்? போனதுக்குள்ளும் காலி ஆயிருச்சுன்னு அப்படியே மேல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அந்த இடமே அப்படியே சைலண்டா இருக்கும். அப்பதான் ஒரு பைரட் பார்த்துட்டு ஐயோன்னு பதறுவான். என்னடானா இவ்வளவு நேரம் அவன் மேல சுட்டதெல்லாம் மேல இருந்து இப்ப நேரா கீழே இவங்க மேல விழ வருது. அப்ப எல்லாத்தையுமே அந்த மூதேவி பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். அதுவும் பாத்தீங்களா கேப் விடாம வருது. வந்து அடிச்சுன்னா அத்தனை பேரும் காலி. அதுவும் அந்த லாவா வர்ற போச பாத்தீங்கன்னா அகைனுவோட கைய முறுக்கி வச்ச மாதிரியே இருக்கும். சென்கோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கண்டிப்பா இதுல இருந்து அவங்களால எஸ்கேப்பே ஆக முடியாது. எல்லாரும் சாக போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நின்னுட்டு இருக்க ஐஸும் இதால மெல்ட் ஆக போகுது. சோ எல்லாருமே செத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டம்மு வந்து விழுந்து அங்க ஒயிட் பியர்டோட கப்பல் மேல எல்லாம் விழுந்து கம்ப்ளீட்டா சோலி முடிஞ்சு. இத பார்க்கும்போது ஒயிட் பியர்டுக்கு உள்ளுக்குள்ள தகன்னு ஃபயர் எரியும். இவன் என்ன லாவா வச்சு அடிக்கிறான். ஓபன் பண்ணி விட்டா அப்படியே லாவாலேயே அத்தனை பேரும் பொசுகிடுவாங்க. அப்படி காண்டாவும். அது மட்டும் இல்லாம மேல இருந்து டப்புன்னு வந்து விழுறதுல எல்லாருமே கண்ணா பின்னான்னு தெரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. லூஃபி இந்த டைம்ல இப்படி ஒரு அட்டாக்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நம்ம பையன் பார்த்துட்டு ஸ்டன்னாகி போய் நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.